தலைப்பு செய்திகள். செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான இராணுவ அதிகாரிகள் தொடர்ந்தும் உயர் பதவிகளில். இலங்கையுடனான ஒப்பந்தமே தமிழக கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு காரணம், இந்திய வெளியுறவு அமைச்சர். காணாமல் போயிருந்த கடத்தொழிலாளர்களின் சடலங்கள் மீட்பு. பல கோடி பெறுமதியான மேலும் 2 வாகனங்கள் சிக்கின. ஹமாஸ் அமைப்பின் இணை நிறுவனர் ஜிஹாம் முகமது இசா அல் இசா பலி. இனி விரிவான செய்திகள். கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் வல்லுறவு படுகொலை குற்றவாளி சோமரத்ன ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தில் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் என குறிப்பிட்ட இராணுவ அதிகாரிகளில் பலர் இன்னமும் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் என தெரிவித்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்தி இவர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: இலங்கையில் இன்று பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் செம்மணி படுகொலைகள் மற்றும் அதன் அகழ்வு பணிகள். உங்களுக்கு தெரியும், 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அவரது குடும்பத்தவர்கள், அயல் வீட்டுக்காரர் என பலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ நேரடியாக சாட்சியம் வழங்கினார். இந்த கொலைகளின் பின்னர் தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இந்த கொலையுடன் தொடர்புபட்ட அந்த குற்றவாளி நேரடியாக இராணுவ தரப்பை நோக்கி குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இதேபோல 500 முதல் 600 வரையிலான நபர்களை நாங்கள் இங்கே கொன்று புதைத்திருக்கின்றோம். இதனை செய்யுமாறு எங்களுக்கு அன்று கூறியவர்கள் அன்று அந்த இடத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவர்களின் கைதுகளின் பின்னர் அந்த உயர் அதிகாரிகள் தொடர்பில் எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை. அன்று அங்கு கடமையாற்றியவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றும் இராணுவத்தில் இருக்கின்றார்கள். சிலர் இராணுவத்தின் பெரிய பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். அவ்வேளை பொறுப்பதிகாரிகள் தரத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்தும் அப்படியே இருக்கின்றனர். அன்று இலங்கையின் முப்படை தளபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்க இன்றும் இங்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மேல் உடனடியாக தீவிரமான விசாரணையொன்றை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். அவசர காலத்தின் போது இலங்கையுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமே தமிழக கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அவசர நிலை காலத்தின் போது பாராளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இல்லாமல் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. தமிழக கடற்தொழிலாளர்களை இலங்கை கைது செய்வது குறித்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கு அவசர காலத்தின் போது இலங்கையுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமே காரணம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் சில குறிப்பிட்ட கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்கும் நமது உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டது. அவசர நிலை காலத்தின் போது உண்மையான பாராளுமன்றம் செயற்பாட்டில் இருந்திருந்தால் இது குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போது இந்த முடிவு ஏற்பட்டிருக்காது. அதன் விளைவுகளை தமிழ்நாட்டில் நாம் இன்னும் காண்கின்றோம். உலகின் பழமையான மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற இந்தியாவின் பிம்பம் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டதன் மூலம் உடைந்தது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விடுதியில் போலீசார் சோதனை நடத்தியதை நானே நேரில் பார்த்திருக்கின்றேன். அவசர நிலை பிரகடனத்தால் அரசியல் அமைப்பும் ஜனநாயகமும் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவின் முடிவை ஆதரிப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை வெளியுறவுத்துறையில் உள்ள எனது மூத்த அதிகாரிகளிடமிருந்து கேட்டறிந்தேன். நாட்டை விட ஒரு குடும்பமே முக்கியம் என்ற நிலை வரும்போது அவசர நிலை உருவாகின்றது. சிலர் தங்கள் பாக்கெட்டுகளில் அரசியல் சாசன புத்தகத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களின் இதயத்தில் உணர்வோ வேறு மாதிரி இருக்கின்றது. எதிர்காலத்தில் இது போன்ற எத்தகைய நிலையையும் தவிர்ப்பதற்கு மக்கள் அதிகாரம் பெற வேண்டும். அதிகாரம் பெற்ற மக்கள் இதை ஒருபோதும் நடக்க விட மாட்டார்கள் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பேருவல மொரகல்ல பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் காணாமல் போயிருந்த 2 கடற்தொழிலாளர்களின் சடலங்கள் கரையொதுங்கியுள்ளன.
பென்தொடை கடற்கரையில் கடற்தொழிலாளர்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் காலை மீன்பிடிக்க சென்றிருந்த போது அவர்கள் அந்த விபத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றனர். இறந்தவர்கள் அழுத்கம பகுதியைச் சேர்ந்த நதுன்குமார மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நதுன்குமார என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் படகுகள் மூலம் அவர்களை தேடி திரிந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் 3 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட 2 சொகுசு வாகனங்கள் பண்டாரகம பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு இந்த வாகனங்கள் சொந்தமானவை என பாணந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த 2 வாகனங்களில் மொண்டரோ வகை ஜீப் மற்றும் கெரவன் வகை வேன் ஆகியவை அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர். மேல் மாகாண புலனாய்வு பிரிவுக்கு பண்டாரகம வீதாகம பகுதியில் ஒரு நபருக்கு சொந்தமான சந்தேகத்திற்கிடமான வேன் ஒன்று வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த வேன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட வேனில் பொருத்தப்பட்டுள்ள பதிவு இலக்கம் ஹொரணை மில்லனிய பகுதியில் உள்ள மற்றொரு வாகனத்திற்கு சொந்தமானது எனவும் அது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் ஒருவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் வாகனம் எனவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஜீப் வாகனத்தில் உள்ள பதிவு இலக்கம் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணனி முறையில் தரவுகளை மாற்றி தயாரிக்கப்பட்டது எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாணந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. ஒரு நாள் மற்றும் வழக்கமான சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக காலை 6:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை டோக்கன் அட்டைகள் வழங்கப்படும் என்று பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் வரும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் டோக்கன் அட்டைகள் வழங்கப்படும் என்பதால் டோக்கன் அட்டைகளை பெறுவதற்கு முந்தைய இரவிலிருந்து வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள வட வசீரிஸ்தான் மாவட்டத்தில் சனிக்கிழமை ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடைபெற்றுள்ளது. வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனம் இராணுவ கான்வாய் மீது மோதியதில் 16 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். 2 வீடுகளின் கூரைகளும் இடிந்து விழுந்ததில் 6 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தலிபானின் ஒரு பிரிவான ஹபீஸ் குல் பகதூர் ஆயுத குழுவின் தற்கொலை படை பிரிவு பொறுப்பேற்றுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா ஆதரவளித்த பயங்கரவாதிகள் தான் காரணம் என்று பாகிஸ்தான் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள வட வசீரிஸ்தான் மாவட்டத்தில் சனிக்கிழமை ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடைபெற்றுள்ளது. வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனம் இராணுவ கான்வாய் மீது மோதியதில் 16 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். 2 வீடுகளின் கூரைகளும் இடிந்து விழுந்ததில் 6 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தலிபானின் ஒரு பிரிவான ஹபீஸ் குல் பகதூர் ஆயுத குழுவின் தற்கொலை படை பிரிவு பொறுப்பேற்றுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா ஆதரவளித்த பயங்கரவாதிகள் தான் காரணம் என்று பாகிஸ்தான் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் வசிக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை தாக்கியுள்ளனர். பாலஸ்தீன கிராமமான காஃபூர் மாலிற்குள் பொதுமக்கள் நுழைவதை தடுக்க முயன்ற போது இந்த தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் இராணுவ வாகனங்களுக்கும் தீ வைத்து அழித்துள்ளனர். அவர்கள் கூட்டத்தை நெருங்கிய போது அவர்கள் படையினரை தாக்கி பாதுகாப்பு வாகனங்களை அழித்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களை கலைக்க வாகனங்களை நோக்கி 3 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த மக்கள் ஒரு சிறுபான்மையினர் என்றும் இவர்கள் இஸ்ரேலின் பெரும்பான்மையான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை என்றும் நெதன்யாகு மேலும் தெரிவித்துள்ளார். காசாவில் சப்ரா பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இணை நிறுவனம்
ஹகாம் முகமது இசா அல் இசா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்தியவர் அல் இசா முக்கிய பங்கு வகித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1910 இலங்கையில் 5 செப்பு நாணயம் பயன்பாட்டில் இருந்து விலக்கப்பட்டது. 1937 உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் 999 பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1959 அமெரிக்க வான்படை விமானம் ஒன்று ஜப்பானில் ஓக்கினாவாவில் பாடசாலை ஒன்றின் மீது வீழ்ந்ததில் 11 மாணவர்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். 1997 முதலாவது ஹாரி பாட்டர் நூல் வெளியிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.